சிசியா சாமி குரு தேவா சிசியா சாமி யார் சாமி பக்தா சாமி குருநாதர் குருநாதரே எத்தனை சுத்து வந்த 3 சாமி உன்னை முடிச்சிடலான்றது ஒரு எண்ணம் உனக்கு இல்ல சாமி முத்தி பிறகுன்னா 3 சுத்து வந்தா உன்னை முடிச்சிடுறேன் ஆனா கும்பிடலாம் ஒரு மனதார கும்பிடணும். ஐயா வணக்கம் 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 உன்னை வெட்டுறான் வச்சுக்கிறான்றதுதான் இப்படி வணக்கத்துல எத்தனை இருக்குது. ஆமா சாமி கும்பிடுறதுல நிறைய இருக்குது. ஆமாமா ஏன்னா என் பாதத்தை தொட்டி கும்பிடுறிய நீ செஞ்சு பாவம் எல்லாம் என் பாதத்துல விடணுமா? எத்தனை நாள் சாமி என் மேலே சுமக்கிறது அவங்க பாதத்துல போடு இன்னும் பண்ணிட்டு அவங்களாம் மனசை நூனத்திலே விட்டுறேன் நான் பாதத்தை. அப்படியா? ஆமா. ஓ மரியாதா மகா வந்து என்னடி பிணைந்த காரணத்தால் வந்து என்னடி பிணைந்த காரணத்தால் உன் எண்ணத்தை போல் வந்திருக்கணும். காரணம் ஏன் நீ எண்ணத்தை எண்ணத்தை கொண்டு என்ன வணங்கினாயோ தெரியாத எனக்கு. உன் உள்ளத்தில் வைத்து உன் உள்ளத்தில் இருப்பது என் ஞானத்திற்கு தெரியவில்லை. அதனால ஒரு உள்ளத்தில் எதை வைத்து என்னை நான் வணங்கினாயோ உன் உள்ளத்தின் பிரகாரம் வாழ்ந்திருக்க வேண்டும். காரணம் எங்கும் மாற்றிவிடாத எங்களை அது மட்டும் பார்த்துக்கோ. மாட்டியே விட மாட்டேன் சரியா? அப்படி என் பாய்ச்ச வந்த காலத்தா ஆனால் ஜீவன் பெருமனாவை பற்றி சுகசேமத்தோடு வந்திருக்க வேண்டும். ஆனால் பார்க்கிற போது இங்கு இருப்பது மக்கள் சபை. இந்த மக்கள் சபையிலே இந்த குரு பெரியவர் அமர்ந்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு. வந்தவர்களுக்கு வந்தன வழிபாடு செய்யணும். கண்டிப்பா மதிக்க தெரிஞ்சுக்கணும். ஆமா மதிக்க தெரிஞ்சுக்கணும். ஆமா இடம் பொருள் யாவல். கண்டிப்பா இது என்ன இடம் தெரியுமா? செம்மடமுத்தூர்னா செம்மடமுத்தூர் பாலகனாவே நாடுகனாவே அவங்களுக்கு நெஞ்ச பலி இருக்கும் இல்லையா? சிறந்த நல்ல பொன்னாடு பாரதம் பாரத நிறைந்த பொன்னாடு. ஆமா நானும் ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஆடுனா கம்முன்னு போயிட்டேன். வெங்கடாஜலபதி நாடக சபா மகாராஜா கடை அவங்க கம்பெனியில் வந்து நான் ஒரு துயில் ஒரு தவசாடி போனாலும். ஆமா இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாய்ப்பு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா அதனால இடம் பொருள் யாவல் எங்க எது பேசணும் அதான் பேசணும். ஆமா சார் இல்லையா? ஆமா எல்லா இடத்துலும் பேசக்கூடாது. கண்டிப்பா இல்லையா? ஆமா ஒரு மனிதன் ஒரு முறை தப்பு செய்யலாம். ஆமா தவறு பண்ணலாம். ஆமா அது ஏற்றுக்கணும். ஆமா மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே தப்பு பண்ணா அது குற்றம் தண்டனைக்கு ஆளாகுவேன். ஆமா இல்லையா? அந்த குற்றத்தெல்லாம் விட்டு இனிமேல் எதுவும் பேசாத. பெண்ணாசை வர வரலும் அரகார ஆமா சாமியார் மட்டும்தான் சொல்லணும். சரியா? ஆமா அப்படி அவள் பாதத்தை தொட்டி வணங்கியும் அவங்களை ஆசீர்வாதம் பெற வேண்டும் அல்லவா? வேதமோ கல்வி நான்கும் வேதமோ கல்வி பாதமே படஞ்சி போட்டி பஞ்ச பாண்டவர் கதையே பாதமே படஞ்சி போட்டி பஞ்ச பாண்டவர் கதையே ஏதோ ஒரு பிழை இருந்தால் என் மண்ணி தீரே நான்கு வேதம் ஆறு சாத்திரம் 18 புராணம் 64 கலைகானம் 96 தத்துவங்கள் கட்டுணர்ந்த இந்த குருப்பெரியவர் சபையில அமர்ந்திருக்கிறான் சுவாமி. இந்த சபையை பார்த்தவர்களுமே இந்த இதிகாசங்கள் படித்தவர்களும் இந்த புராண கதைகள் தெரிந்தவர்களும் இந்த நாடக கலையே கற்றையும் பல மேடையிலே ஆடியும் பாடி பேரும் கோலம் படித்தவர்கள் சபையில இருந்திருக்கிறான் சுவாமி. ஆனால் எந்த போதிலும் இந்த நாடக கலை மேடையிலே
இந்த வேடத்தை தரித்து இந்த சபையின் கண் பக்கம் அடிக்கிற போது இந்த கதையிலே எந்த ஒரு குறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று சபா வணக்கத்தோடு குளூருக்கு நமக்கு போய் எல்லாம் பெச்சுக்கு கூட்டி வச்சுக்கிறாங்க எடுக்கணும் கொஞ்சம் ஒரு மன்னிப்பு இல்லையா? ஆமா இருக்கலாம். இந்த கலை பல வகையான இருக்கலாம். ஆமா ஆமா நமக்கு தெரிஞ்சோ தெரியாத தவறு செய்து விட்டா விடைய பரையந்தோம் இந்த நாடக பிள்ளைகளை ஆதரிக்குமாறு இப்ப பாரு கை தட்டுவாங்க. இந்த நாடக பிள்ளைகளை ஆதரிக்குமாறு சபாவணக்கத்தோடு கட்டுவாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உற்சாகம் தான் நாடகத்திற்கே ஒரு விறுவிறுப்பு. உற்சாகம் இருந்தா மட்டும்தான் நல்லா இருந்தாலும் கூட தம்பி நல்லா செய்யறா அவனுக்கு உற்சாகம் கொடுத்தா அவன் இன்னும் நல்லா செய்வான். நல்லா செய்யறாரு ஏதாவது ஒரு சொல்லிட்டு அவனுக்கு அனுபவம் சொல்றேன். அதனாலதான் இந்த உற்சாகம். இப்ப இந்த உற்சாகம் எப்படி இருக்கு பாத்தியா? சொல்றேன் இல்லையா? மருகாரா கேட்டிரோ பெரியோர்களே, கேட்டிரோ உருப்பெரியோர்களே, கேட்டிரோ ராஜநந்தனா, கேட்டிரோ ஜன்மே ஜன்புபா. இந்த உலகம் பிறந்த நாளையிலே வேதங்கள் 4 பிறந்ததா. இந்த பார்க்கடல தேவர்கள் அதர்களும் இந்த பார்க்கடல கரையும் போது பல வகையான அனைத்தையும் படைத்தது. படைத்தது அனைத்து பேர்களுக்கு ஒப்படைத்து விட்டு இந்த வேதங்கள் இருந்தது 4. இந்த 4 வேதத்தை இந்த 4 வேதங்களோடு பிறந்ததா. இந்த 4 வேதத்தை மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்தார்? இந்த வேதத்தை நம்ம இடத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த மாலாகிய மகாவிஷ்ணு வேதங்கள் வைத்த உடனே ஆனால் அதாவது மாலாகிய மகாவிஷ்ணுக்கு ஒரு உள்ளத்தில் தோன்றியதா வேதங்கள் 4 பிறந்தது. இந்த 4 வேதத்தை வைத்து இந்த உலகத்தை பிரபஞ்ச செய்ய வேண்டும். இந்த உலகத்தை பிரபஞ்ச செய்ய வேண்டுமையானால் இந்த 4 வேதத்தில் யாராலும் ஒருவர் தான் பாராயண செய்ய வேண்டும். இது யாரிடத்தில் கொடுத்தது. ஆனால் இந்த பாராயண செய்து இந்த உலகம் வழிகாட்டுவார் என்று மாலாகிய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு உள்ளத்தில் அழைத்து தோன்றினாராம். மகனாக விளங்கும் பிரம்மதேவன் உள்ளத்தில் தோன்றினான். இந்த பிரம்மதேவனத்தை கொடுத்தது ஆனால் இந்த உலகம் வழிகாட்டுவார் என்று இந்த மாலாகிய மகாவிஷ்ணு உள்ளத்தில் நினைந்தவுடனே மாலாகிய மகாவிஷ்ணு இந்த பிரம்மதேவன் அழைத்து ஆனால் பிரம்மதேவா இந்த 4 வேதமுனை பாராயண செய்தார் இந்த உலகம் பிரபஞ்சமாகும். அப்படி பிரபஞ்சமாக வேண்டுமையானால் வேதங்கள் 4 படிக்கிறேன். அதில் 3 வேதம் தான் பாராயண செய்ய வேண்டும். அதரவன வேதம் பாராயண செய்யக்கூடாது என்று அந்த 4 வேதம் யாரிடத்தில் ஒப்படைத்தார்? அந்த பிரம்மதேவரை பிரம்மதேவன் என்ன செய்தார்? வேதமும் பாராயண செய்த பத்த பிறகு இந்த அதர்மண வேதம் பாராயண செய்யாது என்று சொன்னார் ஆண்டவர் அல்லவா? இந்த அதர்மண வேதத்தில் என்ன இருக்கும்? இந்த அதர்மண வேதத்தை பாராயண செய்ய வேண்டும் என்று இந்த அதர்மண வேதத்தை பிரம்மதேவன் போது அந்த அதர்மண வேதத்தில் என்ன தோன்றியது? இந்த பிரம்மதேவன் ஆட்சியின் வழியாக சூரானும் தோன்றினார். அப்படி சோமகா சூரனாகப்பட்ட தோண்டிய உடனே அந்த சோமகா சூரனாக நாச்சி என்றால் என்ன? நாச்சின்னா மூக்கு ஓட்ட. இது கரெக்டா சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கிறா? யாரா தெரிஞ்சிச்சு இல்லையா? வரும் இல்லையா?
இந்த மூக்கு வழியாக பிறந்தானா யாரு? சோமகாசுரன். முதலாக இந்த உலகத்தில் தோன்றியவன் அசுரன் யார் தெரியுமா? சோமகாசுரன் தான் இல்லையா? முதலாக இந்த அரக்கனை என்று சொல்லக்கூடிய சோமகாசுரனாகப்பட்ட உலகத்தில் தோன்றிய உடனே அந்த சோமகாசுரனாகப்பட்டவள் 4 திசை வந்த போதிலும் இந்த உலகத்தில் நீதி நேர்மைதான் இருக்கிறது, இந்த அதர்மம் இல்லையே, இந்த நீதி உழைக்க வேண்டும், இந்த அதர்ம வேதத்தை இந்த அதர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமையானால் 4 வேதத்தை தேடி சென்றால் இந்த நீதியை ஒளியும் இந்த அதர்மத்தை நிலைநாட்டலாம் என்று அந்த சோமகாசுரனாகப்பட்டவன் என்ன செய்தான்? 4 வேதத்தை திருடிக்கொண்டு திருப்பார் கடலிலே அப்படி திருப்பார் கடலிலே மணந்தவுடனே இந்த உலகம் எல்லாம் வேண்டி விட்டதா, இந்த உலகமே அழிய நேரே ஏற்பட்டதா. அப்ப பார்த்தார்கள் தேவநாட்டில தேவர சபையில தேவர்கள் எல்லாம் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த உலகம் மழையை நேரப்பட்டது, இது ஏதென்று பார்த்த உடனே அப்போது பிரம்மன் ஓடி வந்து, ஆனா சாமி இதுக்கு காரணம் நான் தான், வேதம் 4 படித்தால் இந்த 4 வேதமும் காணாமல் போனது, காணாமல் போன காரணத்தால் இந்த உலகம் அழிவதற்கு காரணம் வந்தது சாமி. அப்படி என்று பிரம்மதேவன் அதாவது இந்த தேவசபையில சொன்ன உடனே இந்த தேவர்களை ஒருமிக்க சேர்ந்து என்ன செய்தார்? இந்த ஞானத்தை நடந்து கொண்டு இந்த ஞானத்தை பார்த்த உடனே இந்த சோமகா சூடன் தான் தேடி சென்றிருப்பான். அவர் இந்த ஞானத்தை நடந்து கொண்டு திருப்பார் கரையிலே நிற்கிறார். ஆனால் பார்த்த உடனே ஒரு நீர்மயமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் பெரிய கடல் தான், இந்த கடலிலே மறைந்திருக்கிறான், இந்த கடலிலே இந்த அசுரனை பிடிக்க வேண்டுமையானால் என்ன அவதாரத்தை எடுக்கலாம், என்ன உருவத்தை எடுக்கலாம் என்று பார்த்த உடனே அப்போது முதலாக என்ன அவதாரத்தை எடுத்தால் மாலாக மகாவிஷ்ணு மச்சம் என்றால் என்ன? மச்சம் என்றால் மீன். மச்சம் என்றால் மீன் இல்லையா? மச்சம் என்றால் மீன் என்று சொல்லக்கூடிய இந்த சேல்கண்ட அவதாரத்தை கொண்டு இந்த கடலிலே குதித்து சூரனை கொண்டு வந்து பார்க்கும் போது இந்த அரக்கனுடைய கடன்பட்ட காரணத்தால் இந்த வேதங்கள் எல்லாம் முன்னும் பின்னமாக வேதம் எல்லாம் அணைந்து விட்டதா. அப்படி தேவர்கள் பார்த்தார்கள், இந்த வேதம் அணைந்து விட்டது, இந்த உலகம் பஞ்சம் ஆவதற்கு வழி இல்லை என்று சொல்லியும், ஆனா தேவர்கள் உள்ளன்போடு நினைக்கிற போது தேவர்கள் உள்ளத்தில் ஒரு யோசனை வந்ததா. ஆனால் இது வேதத்தை சிக்கரிக்க வேண்டுமே, ஆனால் உலகத்தில் ஞானத்தில் சிறந்தவர் வேதவாசர் தான். ஞானத்தை சிறந்தவர் வேதவாசர் தான். இந்த வேதவாசத்தை கொடுத்தது, ஆனால் நான் வேதத்தை சிக்கரித்து சித்தத்தை செய்து இந்த உலகம் பிரபஞ்சமாவதற்கு வழிகாட்டுவார் என்று தேவர்கள் உள்ளத்தில் தோன்றவுடனே தேவர்கள் வேதவாசர் அழைத்து அழைத்த உடனே அந்த வேதவாசர் அழைத்து அந்த நான் வேதத்தை அழைத்து ஒப்படைத்தார். அந்த வேதவாசத்தை ஒப்படைத்தார். வேதம் மறந்து விட்டது, இது நீதான் தீர்த்தம் செய்து இந்த உலகம் உய்வதற்காக வழிகாட்ட வேண்டும் என்று வேதவாசத்தில் கேட்ட உடனே வேதவாசர் பார்க்கிறார், இந்த வேதத்தை படிக்க கூடாது, இந்த வேதத்தை சிக்கரிக்க வேண்டும், இந்த வேதத்தை விடுத்து ஞானத்தில் பார்த்த உடனே தெரியாத யுகம் துவாபுர யுகம் முடிந்து நாளை கலியுகம் பிறந்தால் நாளை கலியுகத்தில் மகாபாரதம் நடக்கும். இந்த மகாபாரதம் நடக்க வேண்டுமையானால் இந்த மகாபாரத காவிய கதையை எழுத வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் பட்ட உடனே அவரை எப்படி எழுதினாரா, எதை கொண்டு எழுதினாரா?
கொண்டு எழுதினாரா பார்த்தார் வியாதவச மகாமுனிவே இந்த மகாபாரத கதையை எழுதி வேண்டுமேயானா வடமேற்கு பர்வதகிரி மலை ஒரு ஏடாக வைத்தார் பாடப்புத்தகமாக வைத்தார் எழுதுவதற்கு அவரை பாடப்புத்தகமாக வைத்த உடனே இந்த மகாபாரத கதையே இந்த கதை சொல்லி எழுதினா இந்த கதை தடைப்படமே இந்த தடைப்படாம இருக்க வேண்டுமேயானா இந்த கதை நான் சொல்லவும் இது எழுதுவதற்கு பக்கத்துணை ஆள் வேண்டுமே என்று அவர் என்ன செய்தாரா யாரை நினைத்தால் பக்கத்துணையாக இருப்பார் என்று உள்ளன்போடு நினைத்த உடனே அவர் உள்ளத்தில் யாரை தோன்றினாரா அது பிரம்மதேவன் வியாதவேச மகாமுனிவர் பிரம்மதேவன் நினைக்கு பிரம்மதேவன் வியாதவேசர் முன்பாக காட்சி அளித்தாரா ஆனால் சுவாமி இந்த உலகத்தில் ஞானத்தை சிறந்தவன் நீதான் இப்பேற்பட்ட ஞானத்தை சிறந்தவர் இந்த பிரம்மனைக்கு ஒரு தவம் இருக்கிறாயே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று பிரம்மதேவன் கேட்டவுடனே ஆனால் அப்பா பிரம்மதேவா வேதங்கள் சிக்கப்பட்டு விட்டது சிக்கையை கரைக்க வேண்டும் சிக்கையை கரைத்தால் நாளை கலியுகம் பிறந்தது ஆனால் இந்த மகாபாரதம் நடக்கும் இந்த மகாபாரத கதை சொன்னது ஆனால் நீ எழுதி என் பக்கத்துணையாக இருக்க வேண்டும் அப்படி அன்று பிரம்மதேவன் பார்த்தா ஆனால் சுவாமி அதுக்கு தகுந்த ஆள் நான் கிடையாது உனக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டுமே ஆனால் உலகத்தில் முந்தி கடவுளாக விளங்கும் இந்த விநாயகர் பெருமான் எடுத்தது ஆனால் உனக்கு பக்கத்துணையாக இருப்பார் என்று வியாதவச மகாமுனிவே விநாயகர் பெருமான் கோரி தவம் இருந்தாராம் விநாயகர் பெருமான் கோரி தவம் இருக்கிற போது விநாயகர் பெருமான் நேராக காட்சி அளித்தாராம் வியாதவசருக்கு சாமி நீ அறியாமல் எதுவும் கிடையாது இந்த விநாயகர் பெருமான் கோரி தவம் இருக்கிறாயே இப்பேற்பட்ட கஷ்டம் என்ன உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்ன விநாயகர் பெருமான் கேட்ட உடனே விநாயகர் பெருமானே விடாமுயற்சியோடு இந்த மகாபாரத கதையை எழுத வேண்டும் அப்பா என் பக்கத்துணையாக அருள் வேண்டும் அப்படி என்று கேட்ட உடனே விநாயகர் பெருமான் பார்த்தார் சாமி நான் அதுக்கு ஒப்புதல் இருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நிபந்தனை கட்டப்பட்டது ஆனால் என் பக்கத்துணையாக இருப்பான் என்று விநாயகர் பெருமான் ஆனால் பார்த்தாரா இவரும் ஒரு ஒப்புதல் பட்டானா ஆனால் வியாதவேசர் ஒரு நிபந்தனை கொடுத்தார் விநாயகர் பெருமானுக்கு என்ன நிபந்தனை தெரியுமா விநாயகர் பெருமான் இடவிடாமல் படுக்க அதிசீக்கிரமாக சொல்லணும் சொல்ல வேண்டும் பாதில நின்னால் அதோட நிறுத்தவும் நான் எங்கனாலும் போவேன் காரணம் விநாயகர் பெருமான் நினைக்காத பூஜை எங்கும் கிடையாது உலகத்தில் அனைத்து பேர்களும் விநாயகர் பெருமானுக்கு அதாவது துதிப்பாங்க இல்லையா துதிப்பவர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் அதனால அதை சீக்கிரமாக எழுதி முடிக்கணும் அப்படி என்று ஒப்புதல் பட்ட உடனே வியாதவேசனும் விநாயகர் பெருமானுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தாராம் என்ன நிபந்தனை தெரியுமா விநாயகர் பெருமான் கேட்கிறார் சாமி உனக்கு என்ன சந்தேகம் அப்படி கேட்ட உடனே நான் ஒரு சொல் சொன்னா அந்த சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சு எழுதணும் ஒரு பேச்சு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கணும் அர்த்தம் இல்லாத எதுவும் எழுதக்கூடாது ஒரு பேச்சு பேசினா அர்த்தம் இருக்குண்டா கண்டிப்பா எது வேணாலும் வயக்கு வந்ததெல்லாம் பேசுறேன் நான் பேசுறது சாமி இப்பெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது நம்ம குடும்பம்லாம் இப்ப கரெக்டா இருக்கு தானே இப்படி இருக்கணும் இத்தா குடும்பம்னா குடும்பத்தோட அப்படி உனக்கு என்னப்பா சந்தேகம் என்ன சொன்ன உடனே அதாவது பொருள் தெரிந்து எழுத வேண்டும் என்று இருவர் ஒப்புதல் போட்டுக்கொண்டு வியாதவேசம் சொன்னவும் நாரதர் சிக்கரிக்கவும் விநாயகர் பெருமான் எழுதவும் இப்பேற்பட்ட மகாபாரத கதையே கோடு கொடுகளாகவும் முத்துகளாகவும் எழுதி நான் சொல்ல முன் வந்திருக்கிறேன் என்றால் இந்த மேடையில் அறியாதவர்கள் யாரும் கிடையாது இந்த பின்சொல்லாக இருக்கலாம் பின்சொல் முன்சொல்லாக இருக்கலாம் இந்த நடப்பாவன நேர்மாறாக இருக்கலாம் இதில் எந்த ஒரு பிழை வந்த போதிலும் உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை எப்படி மன்னிப்பீரோ அத்தன்மை போல் மன்னிக்க வேண்டும் என்று சபா வணக்கத்தோடு சாமி உங்களை பார்த்தால் சன்னியாசி குளத்திருக்கீங்களே உங்களுக்கு இந்த மகாபாரத கதைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதா நியாயமான ரூட்ரா நீ அது பெரிய இதிகாசங்கள் இல்லையா பெரிய புராண கதைகள் இப்பேற்பட்ட புராண கதைக்கு உனக்கு அன்னைக்கு சம்பந்தம் இல்லாத பேசுறேன் நீ அப்படியே இருக்கிற
இந்த கதைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உங்களை பார்த்தா வெரி குட். இது சரியான கேள்வி. நெத்தியில பட்டை அது அப்பாரம் கொட்டை. இந்த கதைக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை. நீ யாரு? உன் பேரு யாரு? உன் பேரு எனக்கு தெரியும். அட்ரஸ் அதுக்கு பின்னாடி பேர் தெரிஞ்ச பின்னாடி கேப்பியா? வா சொல்றேன். திங்கள் என்றால் என்ன? திங்கள்னா சனிக்கிழமைக்கு முன்னாடி வருது திங்கள்மா. அதான் வாரத்துல ஒரு டைம் வரும். என்ன புரியுமா? திங்கள் என்றால் திங்கள்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வருது திங்கள்மா. அது ரைட்டு. வாரத்துல ஒரு டைம் வரும். ஆமா. மாசத்துல 4 டைம் வரும். அதான் திங்கள்மா. வருஷத்துல எத்தனை வருதுன்னு நான் கணக்கு போடுறேன். செவ்வாய்க்கு முன்னாடி, அதாவது ஞாயிறுக்கு முன்னாடி. ஆமா. அது கூட சொல்லி தெரியலடா. ஏன் சாமி? திங்கள்மா எனக்கு நல்லாவே தெரியும். இது உண்மைதான். வாரத்தில் ஒரு நாள் வருவது திங்கள், அதுக்கும் பேர் திங்கள் தான். மாதத்திற்கு ஒரு நாள் வருது, அது திங்கள் தான். அது விடுத்து வேற திங்கள் உனக்கு தெரியுமா? இரவு நேரத்தில் வானத்தை வருகிறான் அந்த சந்திரன், அந்த சந்திரனுக்கு பேரு திங்கள். அவரு பேரு திங்கள். கேளு, ஆனா கேளு. அவரு பேரும் சொல்லுங்க. வாய்க்குதா இல்லையா உங்களுக்குலாம்?
என்ன கொரட்டு விடுறாங்க சாமி? அது அப்படி திங்கள குலத்தை தோண்டியவர்கள் ஆமாம். கோடி தவற சத்தியத்தை தவற சண்டைகளும் சந்தர்ப்பத்தில் பிறந்தவர்கள் தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் தாயாக குந்தமாதேவிக்கும் இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூட்டோன் ஐவல்ல நடுப்பிறந்தவன் தேவந்தர் அம்சத்தில் பிறந்த காரணத்தால் ஆண் அழகன் அர்ஜுனன். வந்த உடனே எல்லாமே லேட் ஆகும். இது அதுல போடாது இதுல போயிடலாம். நம்ம அதுல போட்டா நிறைய இருக்கும். அது மானா இது கேட்கறதுக்கு டைம் இல்ல. அதையும் கேட்கறது ஊர்ல எத்தனை பேருக்கு மாதிரி கிளம்பிடுங்க. சரி அங்க போட சொல்றேன். இந்த மாதிரி புராணக்கார பசமான எனக்கு கோவம் வந்துருச்சு. வந்து போகுது. சரி வா வரட்டும். உனக்கு ஏன் அவ்வளவு கோபம்? என்ன காரணம்? என்ன தப்பா சொல்லிட்டேன் உனக்கு? ஏன் அர்ஜுன் எனக்கு தெரியாதா? எங்க பாத்துக்கிறேன்? நானும் அர்ஜுனும் ஒரே தோஸ்த் ஃப்ரெண்டு. எப்படி? நானும் அர்ஜுனும் டெய்லி இருந்தா டெய்லி போய் குந்தார் பண்ணி சண்டையில் போய் பண்ணி கழித்துனுங்க. இது நான் ஒண்ணு சொல்றேன். பன்னிக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறி சாப்பிடுறான். அதாவது மனுஷன் மாட்டுக்கறி. அது இந்த உலகத்தில் இருந்த உயிரினம் எனது எதோ ஒண்ணு பிறந்திருக்கிறதோ அது அழிக்கிறதுக்கு ஒண்ணு பிறந்து கொடுத்துருக்கணும் ஆண்டவர். நீ செத்தா மண்ணு சாப்பிடும், எறும்பு செத்தா இன்னொன்னு தின்னும் இல்லையா? குருவி செத்தா அதுக்கு தின்றதுக்கு ஒரு ஆளு, ஆடு தின்றதுக்கு ஒரு ஆளு, கோழி தின்றதுக்கு ஒரு ஆளு, பனி தின்றதுக்கு கூட ஒரு ஆளு. அது கூட இருக்கலாம். சரி அவனே ஒரு தோசை நீ வச்சிருக்க. அர்ஜுன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. யாரு அவன்? அர்ஜுன் தெரியாதா? எந்த அர்ஜுன? மூலிகை உட்கார்ந்து அர்ஜுன். அவன் ஊத்தி குடிப்பான், நான் குடிப்பேன். சரிதான். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ். உன்ன மாதிரி என்ன படிச்சிருந்தா என்ன வேற முன்ன படிச்சிருந்தா இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குமாப்பா? அனைத்து பேருக்கும் பிறந்தா பணக்காரனா பிறந்துட்டா எப்படி இது நடக்குமா வேலை? நீ பொம்பளைய பேசாச்சு இதான் ஒரு வம்பு. ஏன்டா நீ வம்பு? ஊத்தி கொடுத்தா தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. வரும்போது அது விடு, அது இதோட விட்டுரு. சரி அர்ஜுனன் என்ன சொன்ன உடனே என் மீது கோபம் பட்டு அடிக்கிறதுக்கு வரைய காரணம் ஏன்? அர்ஜுனன் நான் பார்த்திருக்கேன். நீ அப்படி போட்டு காரணம் கீழே போன பாரு. அடிச்சு பாரு. இங்க ரத்தம் ஒத்து போச்சு. அந்த மகன் குடிக்காம அடிச்சு அர்ஜுன் நான் பார்த்திருக்கிறேன். எங்க பாத்துக்கிறேன்? பாரத கோயில், செம்படமுத்தூர் பாரத கோயில் நேர்ல பார்க்கவில்லை என்றாலும் ஆலயத்துல பார்த்திருக்கேன். எப்படி அவர் அழகு? அவர் ஆண் அழக. அர்ஜுன மகாராஜா 12 நாமத்தையும் எனக்கு என்னடா குறை? உன்னை பார்த்தா கழுத்துல கொட்டை, குதிராட்சி கொட்டை, நெத்தில பட்டை, ஒரு என்னமோ கோமணம், காவி பேஸ்ட், என்னமோ பட்டுச்சேடு ஒண்ணு கட்டிக்கின்னு. சரி போக போக சொல்றேன். நான் தான் அர்ஜுனன். இங்க இருக்கிறவங்க கண்ணு இல்லையா காது இல்லையா கேட்கறவங்க மத்ததெல்லாம் உன்னை பார்த்தா சன்னாசி போல இருக்கு. யாரு இந்த சன்னாசி? அர்ஜுனன் என்று சொன்னா எப்படி நம்புவது? எப்படி சாமி? இது உண்மைதான். அர்ஜுனன் சொன்னால் உன் சன்னாசி போல இருக்க உன் கோமரத்து நியாயம்தான். இந்த சன்னாசியோட பிறவிலேயே சன்னாசியா இல்ல சேர்க்கிற சன்னாசியா? எப்படி சாமி? ஆனா பிறவிலேயே ஒரு சன்னாசியா இருக்கலாம். ஆனால் பிறவி சன்னாசி கிடையாது. இது செயற்கான உருவம் பாதியில வந்தது. இந்த வேடம் யாரால வந்தது? யாரால வந்தது தெரியுமா? தர்ம தம்பி 104 தர்மராடினே
பங்குள்ள என்ன அது முத்துறனா முத்துரா என்னாச்சு என்னடி அங்க போய் என்னடி பண்ண தேவடியா சப்பனை போங்க வாங்க சப்பனை போங்க இந்த வேடம் யாரால வந்தது பங்கும் பங்காளி பாதி நாட்டு தாயாதி எங்க பெரியப்பா பிள்ளையாக விளங்கும் நாங்களும் என் தந்தை பாண்ட மகாராஜன் அவதந்தி மகாமணிவர் சாபத்தாலே இந்த கானகத்தில் மணந்த உடனே அந்த செய்தியை அஸ்னாபுரத்துக்கு தெரிந்து அஸ்னாபுரத்திலிருந்து என் தந்தை விதர் பிரமணம் வந்து அங்கிருந்து கொண்டு வந்து அஸ்னாபுரத்தை செத்த உடனே அப்போது எங்களை எப்போது கண்ணால கண்டானோ துரியோதனன் எங்க மீதில் போராமை கொண்டு இந்த பாண்டவர்களை கொண்டு விட வேண்டும் என்று நெஞ்சிலே போராமை கொண்டு அவன் என்ன செய்தான் நடுக்கிறவர்கள் நட்டுமுள்ளும் குளிக்கிறவர்கள் கூர்மனையான ஊசிகளும் முன்னுகிற சாதத்தில் விஷத்தையும் இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவள் செய்த வஞ்சலை ஒன்று கிடையாது 1 கோடி வஞ்சங்களை செய்தான் அது எல்லாம் ஆண்டவன் அருளால அப்படி வருகிற நேரம் பார்த்தான் துரியோதனே இந்த பாண்டவர்கள் எத்தனையோ வஞ்சங்களை செய்து பார்த்தோமே இந்த பாண்டவர்களை கொல்ல முடியவில்லை இவள் வெல்லவே முடியவில்லை என்று இந்த பாண்டவர்களை கொண்டு விட வேண்டும் என்று எண்ணத்தை வைத்து பல்லலை பகை கொண்டு உதட்டில் வரவு வைத்து அவன் என்ன செய்தான் லக்ன குமாரனுக்கு ஒரு கல்யாணம் என்று ஒரு பொய்யோலை எழுதி அவன் மெய்யன்று அஸ்னாபுரத்துல விருந்தா விருந்து கிடையாது சூது கலைத்தான் ஜெகனி வாது கலைத்தான் கருணே கொல்லாவே அப்படி பார்த்த உடனே வாத்தார் எங்கள் அண்ணன் ஒழுங்கப்பட்டு உத்தமன தனக்கு மகாராஜன் பார்த்து இந்த வாதாடி செய் நம்மளை விட சூதாடலாம் சூதாட்டத்தை ஆடினா இந்த சூதாட்டத்தில் என்னென்ன தொட்டம் தெரியுமா முதல் முத்தாரத்தை தொட்டம் 2வது நாடு நகரம் தொட்டம் 3வது ராஜாக்கள் அடிமையானோ 4வது ஆட்டம் யாரும் செய்யக்கூடாத வேலை 5வருக்கு பத்தினியாக விளங்கும் இந்த பாஞ்சாலியே தொட்ட பிறகு அங்கிருந்து பெரியவர்கள் அந்த துரியோதனன் எங்களுக்கு என்ன கட்டளை பாண்டவர்கள் சூதாடியது குற்றம் பாண்டவர்கள் சூதாடிய குற்றம் சூதாடிய குற்றத்திற்காக 12 வருஷம் காட்டிலே களத்தை கழிக்க வேண்டும் ஒரு பெண் வைத்து சூதாடினால் 1 ஆண்டு அஜ்ஞாசவாசம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் யார் கண்ணுக்கு படக்கூடாது இப்படி யார் கண்ணுக்கு பட்டதியானால் 13 26 ஆண்டு காலமும் காட்டிலே காலத்தை கலைக்க வேண்டும் என்று அந்த வாத்தியை சிறுமையில் எட்டிக்கொண்டு நாங்கள் எந்த வனம் வந்தோம் முதல் சூரியவனம் 2வது ரோமரிஷவனம் 3வது முற்கு மகாரிஷவனம் 4வது கால மகாரிஷவனம் 5வது செய்தவனம் 6வது காமதேனு பர்வதவனம் 7வது கைந்தவனம் 8வது குருபரிஷவனம் 9வது ஓமரிஷவனம் 10வது பாலைவனத்தில் வந்து பார்க்கும் போது அந்த வனம் எப்பேற்பட்ட வனம் தெரியுமா மணல் பாங்கான இடம் அந்த வனம் மணல் மேடாக இருக்கிறது காரணம் மணல் மட்டும்தான் இருக்கு செடி கொடி மரம் எதுவுமே கிடையாது எப்படி அந்த ஓராண்டு காலத்தை கழிப்பது நீ கேக்குற யா வாழக்கூடாது என்று நாங்கள் கட்டளை என்ன தெரியுமா 3 கல் வைத்து சமைத்து சாப்பிடக்கூடாது கேஸ் எடுத்து போயிட்டுக்கலாம் இல்லையா அது இப்படா 3 கால் வைத்து நாங்கள் சமைத்து சாப்பிடக்கூடாது எங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா உண்ணுவது கைக்கறிகள் உழுத்துவது மூங்கிலாடை படப்பதை ஒட்டப்பாறை குடிப்பதை தொண்டை நீர் வரிப்பிய தலகாணி வாய்ப்புகளை பஞ்சமத்தை வாழ்க்கை காட்டில் அப்படிதான் அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற போது இந்த வனம் பாலைவனம் மணல் பாங்கான இடம் இந்த சாப்பிடுறதுக்கு எந்த காய் வர்க்கங்கள் எப்படி உயிர் வாழ்வது என்று நாங்கள் 5 ராஜாக்களையும் நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் காக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவனை நினைத்த உடனே ஆண்டவன் அருளாலயம் காட்சியளித்தார் 10வது வனத்து என் பாட்டனார் வந்து கச்சளித்த உடனே அவர் என்ன செய்தார் வேற பிள்ளைகளே 10வது வனத்தில் இந்த பாட்டு நான் நினைத்திருக்கிற காரணம் என்ன எதற்கப்பா என்ன நினைத்தது அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாங்க பாருங்க தாத்தா இது மணல் பாங்கான இடம் இது செடி கொடி மரம் எதுவும் இல்லை 1 ஆண்டு நாங்கள் காலை அதாவது உயிர் பிழைக்க வேண்டும் இந்த காட்டில காலத்தை கழிக்க வேண்டும் வழியிலே தாத்தா என்ன சொன்ன உடனே எங்க தாத்தா பார்க்கிறார் பிள்ளைகளே
நீதியோடு காட்டில காலத்தை கழித்து நாட்டுக்கு செல்லலாம் என்ற உங்கள் எண்ணம். ஆனா நாட்டுக்கு சென்றாலும் துரியோதனன் உங்கள் நாடு கொடுக்க மாட்டான். தாத்தா ஏன் கொடுக்க மாட்டான்? கோபம். ஏன் கொடுக்க மாட்டான் தாத்தா? ஆனால் அவனுக்கு கொடுக்க வழிவிட்டாலும் விதி என்பது அவனுக்கு தடுக்கும். கொடுக்க விடாமல் தடுக்கும். காரணம் இவருக்கு எல்லாமே தெரியும். இந்த நாடு உங்களுக்கு என்ன எப்படி வரும் தெரியுமா? இருவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 18 நாள் சண்டை நடந்தே தீரும். அப்பயே சொல்லிட்டாரு. அது வேலைவாச மகாமணி சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லுது மறுத்தல் என்றது ஒண்ணு உண்டு. மறுத்தல் என்பது ஒண்ணு உண்டு. ஆனா சொல்றது அப்படி காதலா கேட்க அப்படியே மறைஞ்சிருவாங்க. இப்ப ஞாபகத்துக்கு வராது. இந்த மகாபாரதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் சொன்னா இருக்குது இல்லையா? அவர் சொன்ன உடனே ஏன் கொடுக்க மாட்டான் தாத்தா என்ன சொன்ன உடனே, ஆனால் சண்டை என்ற சொன்ன உடனே எங்க அண்ணன் கதை எடுத்தால் நான் வில் எடுத்து தம்பிமார்கள் வேட்புடம் எடுத்து தாத்தா எங்களுக்கு ஆயுதம் இருக்கிறது துரியோதனாதிகளை வென்று கொண்டாவது நாங்கள் நாட்டை ஆள்வோம் என்று சொன்ன உடனே, ஏய் வேற பிள்ளைகளே உங்களுக்கு துடிக்கிறது உங்கள் ஆவேசம். காரணம் உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்தால் உங்கள் ஆயுதம் உங்ககிட்ட இருக்குது அவங்ககிட்ட இருக்கிறது. ஆனால் உங்களோட தெய்வத்தையோட நிகரான ஒரு ஆயுதம் அவன் பக்கம் போகும். யாரு? துரியோதன பக்கம் போகும். அது என்ன ஆயுதம் தெரியுமா? உங்க சித்தப்பாக விளங்கும் விதிரப்பெருமான் துரியோதன பக்கம் தான் போவான். யாரு? துரியோதன பக்கம் தான். ஆனால் விதிரப்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய வில்லு தெய்வீக வில்லு. விதிரனுக்கு வில்லுக்கு நிகரான வில்லு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட வில்லு இருக்குது. அவர் ஜெயிக்க உங்களால முடியாது. அப்படி என்று சொன்ன உடனே இந்த பாண்டவர்கள் மெய் மறந்து தாத்தா எங்களை மன்னிக்க வேண்டும், துரியோதனை வெல்ல வேண்டும், ஓராண்டு காலத்தை கழிக்க வேண்டும், இது வழி சொல்லுங்க தாத்தா என சொன்ன உடனே பணிவோடு பிற பிள்ளைகளே கவலைப்பட வேண்டாம். அப்படி ஜெயிக்க வேண்டுமே ஆனால் 5 ஆசிரியர் இருக்க வேண்டும். பஞ்சாசரை கையில் கொண்டு 2011 நேரத்தில் படுத்து சிவபெருமனை கோரி அரிதாக தவம் இருந்து பாசிவர ஆசிரமம் என்ற சொல்லக்கூடிய இந்த ஐமுக கனியை பெற்றுக் கொண்டு வந்தது. ஆனால் ஒரு ஆண்டு காலத்தை கலைக்கலாம், துரியோதனை வெல்லலாம் என்று அப்படி சொல்லலாம் என்று சொன்ன உடனே எங்கள் அண்ணன் தருமபுத்திர மகாராஜன் பார்த்தா தாத்தா அந்த நாளில சூதாடி நாடு நகரம் அனைத்தையும் தோட்டவன் தான் காட்டில கட்டுப்படுவதற்கு காரணமானவன் தான். தாத்தா இதுக்கு விட கொடுங்க தாத்தா, நானே சென்று வருகிறேன். எங்கள் அண்ணன் கேட்கறாரு முதலாக. எங்க அண்ணா தாத்தா பாக்குறாரு. தர்மா உன்னால முடியலாம், இருந்தாலும் நீ தர்ம குணை படைத்தவன் அது உண்டு. அதையும் தவிர்த்து நீ யாருக்கிட்டும் கையேந்து வாங்க கூடாது. நீ கொடுக்க தகுதி உள்ளவன். அது எப்படி தாத்தா என்று எங்க அண்ணன் கேட்ட உடனே தந்தை பாண்ட மகாராஜனுக்கு ராஜசுயோகத்தை செய்து சாம்ராஜ்ய வட்டத்தை பெற்று இருக்கிறாய். கடவுளாக இருந்தாலும் நீ கொடுக்க தகுதி உள்ளவன், வாங்க தகுதியவன் இல்ல. ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கறதுல சாமி இந்த ஊருக்கு வந்தா எங்க அண்ணன் தானே? ஆமாடா, இந்த காட்டுல என்னடா கிடைக்கும்? இருப்பது என்னமோ பிராமணாக்கெல்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் சொல்லிட்டு பிராமணாக்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. இங்க எங்க இந்த காட்டுல இப்ப கூட பிராமணாக்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. அது எப்படி தெரியுமா? அதெல்லாம் சொல்லணுமா? அது சொல்லணும்னா 2 நாள் ஆகும். அர்ஜுன வந்தவன அறுக்கிறானுவன். இன்னைக்கு ரூட்டு கிருஷ்ணகிரி போனோம். அதுதான் நம்ம ராமசாமி. அதுதானே முடியாது. தர்மபுத்திரா என்று சொன்ன உடனே 2வது அண்ணன் பீமச்சேனன் சென்று எனக்கு விட கொடுங்கள் தாத்தா நான் சென்று வருகிறேன் என்று எங்கள் அண்ணன் பீமச்சேனன் சொன்ன உடனே, ஆனால் பீமா மூர்க்கு குறை படைத்தவன், முன்கோபக்காரனுக்கு தவம் கிட்டாதனால முடியாது போ. காரணம் பீமனை விட சிவபக்தன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் நேர போலாம். இப்போது போனாலும் உனக்கு சிவபெருமனும் வரத்தை கொடுக்க மாட்டான். காரணம் நீ கோபத்தோட இருக்கிறாய். இப்போது வரத்தை கொடுக்க போய் நீ விவரத்தில் தான் முடியும். அதனால உனக்கு கொடுக்க மாட்டோம், உன்னால முடியாது. அப்படின்னு சொன்ன உடனே 3வது யார் சென்றார்? என் தம்பி சகாதேவர்கள் சென்று இருவருக்கும் எடுக்கொடுத்து தாத்தா நான் சென்று வருகிறோம் என்று கேட்ட உடனே, வேற பிள்ளைகளே தவம் செய்வதற்கு ஒரு வயது உண்டு. யாராரு எந்தெந்த வயசுல என்னென்ன வேலை செய்யணும் அதான் செய்யணும். அந்த வயசு இன்னும் உங்களுக்கு வரலப்பா அப்படி என்று சொன்ன உடனே போயிட்டா நான் அடிக்க மாட்டேன். போயிட்டேன் நீ சாமி தான் கால போய் அடிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே 4வது நான் சென்று, ஆனால் தாத்தா இந்த அர்ஜுனுக்கு விடை கொடுக்கிற தாத்தா நான் சென்று வருகிறேன். அர்ஜுன் கெட்ட உடனே என் தாத்தா செலுத்த முகத்தோடு, ஆனால் அர்ஜுனா தவத்துக்குரியவன் நீதான், உன்னால் தான் முடியும் என்று எனக்கு விடை கொடுத்த உடனே எங்கள் அண்ணன் தருமபுத்திர மகாராஜ் சும்மா இருக்க கூடாதா? தாத்தா நிறுத்துங்க தாத்தா, போதும் இந்த அர்ஜுனன் தவத்துக்குரியவன் என்று சொல்லுகிற அர்ஜுனன் எப்பேர் வட்டவன் என்னை எழுதமாக பேசினான்.
இவன் பெண்டுக்கல்லன் தாத்தா, இவன் கூத்திக்கல்லன் தாத்தா, தேய்கோண தாத்துக்கள் இப்பேற்பட்ட பெண்ணாசை பிடித்தவனுக்கு தவத்துக்குரியவன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்று சொன்னும் போது அப்போது இந்த அர்ஜுன மகாராஜன் என் அண்ணன் மேல் கோபித்துக் கொண்டு என் காலில் மெல்லிருந்து கால பைரவனமும் சென்றான். இந்த கால பைரவனத்தில் எதை கொண்டு தவம் இருந்தாரா? அப்படி இருந்தா என் மில்குகை நாட்டி என் மில்குகை மீதிலே எப்படி தவம் இருந்தார்? இந்திரவில் எம் தர்மராஜன் வில்லோ, அந்தமான் தோணர் வில் அஸ்வத்தராமன் வில்லோ, விந்தையா கிருபர் வில்லோ, விலங்குடி என் குருவாக வில்லோ, என் கை வில்லுக்கு இணையாகாது என்று அங்க வந்து காட்சியளித்தது யார் தெரியுமா? காலவீர மகா அமுனிவர் வந்து யாரப்ப பிள்ளையே என்று சொன்ன உடனே சாமி நானும் பண்டு மகாராஜனுக்கும் சுந்தம்மா தேவிக்கும் இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூட்டோனாக விளங்கும் ஐவல்ல நடுப்பிறந்தவன் அர்ஜுனன் என்று சொன்ன உடனே அர்ஜுனா நீ தப்பா நினைச்சுக்காத. உலகத்தில் தன் பெருமையும் புகழையும் சொல்வது பெருங்குற்றமாகும். தன் பெருமை சொல்வது பெருங்குற்றம் உலகத்தில். தன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ போவது எங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே நானும் சிவபெருமனை கோரி தவத்திற்கு செல்கிறேன் சுவாமி என்று சொன்ன உடனே, ஆனால் அர்ஜுனா சிவபெருமனை கோரி தவம் செய்வது லேசான காரியம் அல்ல. அந்த தவம் செய்ய வளமறிய ஒன்றுமே இல்லையப்பா. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலைக்கு போறது உனக்கு ஆயுதம் எதுவுமே இல்லையே, அந்த மனசுல எதுவுமே இல்லையப்பா. இல்லையா இல்லையா? அந்த அறிகுறி ஒன்றுமே இல்லையே. பார்த்தா தீன் தின்னவனுக்கு தின்னு தின்னா முண்டல கண்டா திருப்பதி தரிசனம் அன்னைக்கே எழுதி வச்சுக்கணும். ஒன்றும் இல்லாத எழுதுங்க, இது இருக்குதா இல்லையா? முண்டல கண்டா திருப்பதி எவ்வளவு சொல்றானே நான் சொன்னேன். எல்லாம் சொல்லு சாமி. இந்த கோபம் எதுக்கு சத்துரு தெரியுமா? அடக்கம் 1000 பொறுக்கும். சொல்றதே அதனால அர்ஜுனா தவம் செய்யும் வழிமுறையை ஒன்றியமே இல்லையப்ப என சொன்ன உடனே அர்ஜுன மகாராஜன் மை மறந்து சாமி என மன்னிக்க வேண்டும், ஏதோ ஒரு கவனத்தால் சிவபெருமனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து விட்டேன் சுவாமி. என் தவம் செய்ய வழிமுறையை நீ தான் கற்றுக் கொடுக்கணும். சிவபெருமன் அதாவது அர்ஜுன ராஜியோடு உடையோடு வந்து விட்டார். வந்தது உடனே எனக்கு எதுவும் தெரியல சாமி, சிவபெருமனை பார்த்திட வேண்டும், நான் வரத்தை பெற வேண்டும், நீதா வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று காலைவர மகாமணி இடத்துல சொன்ன உடனே, ஆனால் அர்ஜுனா ஒரு மனுஷன் தெரிஞ்சு தவறு செய்தால் அது தவறுதான், தெரியாமல் தவறு செய்தால் தண்டனை கிடையாது. இல்லையா? நீ கவலைப்பட வேண்டாம். அவளை சிவபெருமனை பார்க்க வேண்டுமையானால் பார்க்க வேண்டுமையானால் ஆதி முன்னாளிலே சிவபெருமனுக்கு ஒரு தவம் செய்து 30 அடி வெள்ளிக்கம்பம் இருக்கிறது. அந்த கம்பத்தில் போட்டு கம்பத்தின் மேல தவம் செய்வா அர்ஜுனா என்று காலவேள மகாமணி கேட்ட உடனே எனக்கு அதுவும் போதாது என்று அர்ஜுனன் கேட்டாரா? 30 அடி கம்பமோ
கம்பமும் உன் தாத்தா வேசம் செய்த 30 அடி செப்பு கம்பமும் இன்னும் 30 அடி 90 அடி கம்பத்தை நட்டு அந்த கம்பத்தின் மேல செப்பூச்சி நட்டு அந்த செப்பூச்சி மீதி ஒரு மலர் அதாவது எலுமிச்சங்கனை வைத்து அந்த எலுமிச்சங்கனை மீதில ஒரு மலரை வைத்து அந்த மலரின் மீது வலதுக்கால் கட்டப்படலை வைத்து இடது கால் மடிக்கையும் 2 கரங்களை மேலே குப்பி மூடிய கண்களை சுரக்காமல் ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகா என்று இந்த சிவமந்திரத்தை ஜபித்தீங்கனால் சிவபெருமான் வரமாறு உங்களுக்கு வரத்தையும் கொடுப்பார் என்று காலபர மகாமுனிவே அப்படி ஆனால் சாமி மிக்கிய கண்ணமானே இருந்து போது நீ கொடுத்திருக்கிற என் 30 அடி கொண்டு நான் போவது எங்கே 90 அடி செப்பு நான் போவத வனங்கள் நான் போகும்போது கத்துக்கிட்டு கவ்வாடியா நான் போவது வனங்களே எப்படி சுமந்து செல்வேன் இந்த 30 தொழில் கம்பத்தையும் என் மனதில் இருக்கக்கூடிய பொருளாக செய்து தர வேண்டும் என்று இந்த அர்ஜுன மகாராஜன் கேட்ட உடனே பார்த்தா காலத்துல மகாவடிவே ஆனால் அர்ஜுனா நீ கவலைப்பட வேண்டாம் இந்த 30 தொழில் கம்பத்தையும் 3 எலுமிச்சங்களை செய்து உன் திருநூறு பையுக்குள் இந்த ஜோலியில் அடக்கம் செய்து கொடுத்திருக்கிறேன் இந்த கையில் அழைத்து சென்று எங்க தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த மந்திரத்தை ஜபித்தா 30 தொண்ணூறு கம்பத்தையும் வாங்கி வளரும். என்னது 3 கம்பமும் 90 அடி உயர்ந்து நிற்கும். எங்க அடக்கம் செய்தார் திருநீர்பை ஜோலி. அதான் எங்கன கோயிலுக்கு போனா இந்த மாலை போட்டுக்கலாம் ஒரு பை எடுத்து போவாங்க. ஆமா அந்த பைக்கு என்ன இருக்கு ஏன்னா அவங்க போன எல்லாமே உண்டு. ஆமா இல்லையா? ஆமா சொல்ல மாதிரி இல்லையா? இப்பேற்பட்டு அவளை விடைபெற்றுக் கொண்டு ஆனால் அவளிடத்தை விடைபெற்றுக் கொண்டு அர்ஜுனன் மீண்டும் வந்து வழித்தடுத்தார். அர்ஜுனன் போகாத நீ யார் காலபைரவ மகாமுனிவர் மீண்டும் வழித்தடுத்தார். போகாத நின்றுப்பா. ஆமா என்று சொன்ன உடனே சாமி தவம் செய்ய வளமுறை எனக்கு சொல்லு அதாவது தெரியாது. நான் பார்த்தால் ராஜ்யோடியோட வந்து அனைத்து நீக்கிட்ட தவறிச்சு கோலம் அனைத்தையும் இப்பதான் தவமுனி வேஷம் போட்டே பாடணும் இல்லையா? ஆமா இல்லையா? தவகோலத்தை ராஜ்யோடியோட வந்த தவகோலத்தை பூண்டேன் அனைத்தையும் விடைபெற்று போகும்போது ஆனால் நீ போகாதே வளர்த்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது உன் முகத்தில் கோபைக்குரியதாக இருக்கிறது. கோபத்துக்கும் தவத்துக்கும் கிட்டது இது உண்மை. நீ பெருவர்கள் இடத்துல கோபித்துக் கொண்டு வந்திருக்காய். இந்த பெருவர்கள் மனம் வந்தது ஏன்னா பெருங்கடல் நீரும் ஒத்தி விடும் அப்படி என்று சொன்ன உடனே என் நெஞ்சில பட்டது. ஆனால் என்னை பெற்றிருக்கலாம் என் தாய். எங்க அப்பாவும்
இருவரும் பெற்று இது பண்ணிருக்கலாம். ஆனால் வளர்த்தது அனைத்தையும் என் தந்தைக்கு தந்தையாகும் தாய்க்கு தாயாகும் வளர்த்தது எங்கள் அண்ணன். பெண்டுக்கல்லன் குத்துக்கல்லன் சின்ன வார்த்தைக்காக என் அண்ணன் மீதுல கோபித்துக் கொண்டு வந்தேன். எங்க அண்ணன் மனசு எவ்வளவு நோகம் இல்லையா? மீண்டும் நான் அவர் இடத்துல சென்று பாதத்தை தொட்டு வணங்கியும் மன்னிப்பு கேட்டு நல்ல அர்ப்பணை பெற்று போகணும். மஞ்சளப்பட்டதா? காலபேர மகாமுனிவர் சொன்னார், அண்ணனை பார்த்து விடைபெற்று போகலாம் என்று வருகிற போது விடைபெற்று போகலாம் என்று மகிழ்ச்சியோடு வருகிற போது அப்போது முருகப்பெருமான் வந்து அர்ஜுனா போகாதே என்று வழித்தெடுத்தார். யாரு? முருகப்பெருமான் வந்து அர்ஜுனா என்று சொன்ன உடனே நானா தவறிசு போல் இருக்கிறேன், என் வேடத்தை என் உருவத்தை என் அழகை அனைத்து மறைத்திருக்கிறேனே, எதை கண்டு இவர் அர்ஜுனா என்று அழைக்கிறாய்? சாமி நானே சன்னாசி போல் இருக்கிறேன், அர்ஜுனா என்று பெயரிட்டு அழைக்கிறாயே, எதை கொண்டு அழைக்கிறாய் என்று சொல்லும் போது அர்ஜுனா உன் அழகு 12 சிறந்த அழகு உன் முதுகலை இருக்கிறது மச்சம். இந்த மச்சம் இந்த மச்சத்தை பார்த்தது ஏன்னா எதிரியாக இருந்தால் இவன் தான் அர்ஜுனன் என்று சொல்வதற்காக கூறி இந்த பெண்களாக இருந்தால் அவன் மோகிப்பாரப்பா அப்படி என்று சொன்ன உடனே சாமி என மன்னிக்கணும், நான் அனுப்பி மறுத்தேன், இந்த மச்சத்தை மறுப்பதற்காக வழித்தொழுங்க சாமி என்று சொன்ன உடனே கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா, நான் ஏறக்கூடிய மயில் வாகனம், மயில் வாகனத்தில் மயில் தொகை தருகிற மச்சத்தை மறைத்துக் கொள் என்று சொல்லி இது கொடுத்தது. பட்டு தடுக்கின்ற வேண்டாம் வாய் நல்லா இருக்கு, என் சாபம் பொல்லாததுராடே. அதனால வேடத்தை தரித்து நான் எப்படி இருக்கிறேன்? ஆனா எங்கள் அண்ணன் வந்து என்ன அர்ஜுனான்னு என்ன கணிக்குடி போற இல்லையா தெரியாது, ராஜகுடியோட வந்த தவுகோலத்தோட இருக்கிறேன், இவர் தான் அர்ஜுனன் பார்ப்பாரா? பார்க்கலாமா? அண்ணனை பார்க்கலாமா? ஒரு வார்த்தை சொல்லுங்களா தம்பி அர்ஜுனா, உன்னை மன்னிக்காமல் நான் இங்க போகிறேன் தம்பி. அப்பேற்பட்டு என்ன தவறு செய்த? ஆனால் நீ என்ன குற்றத்தை செய்த உன்னை மன்னிக்காமல் நான் மறுப்பதற்கு? ஓடி வந்து காலை பற்றி என்ன மன்னிச்சுதான் சொல்லி என்னடா அப்பேற்பட்ட குற்றத்தை செய்த? எந்த குற்றமும் செய்யவில்லை. நம்ம தாத்தா வேதவேசன் தவத்துக்கு உரித்தார், அப்போது பெண்டுக்கல்லன் கூத்துக்கல்லன் நிகழ்ச்சியாக பேசிவிட்டாய், இந்த சின்ன வார்த்தைக்காக உன் மீது கோபிச்சேன், அதனால அவனுக்கு இது எல்லாம் சிறியவர்கள் செய்த பிழையை பெரியோர்கள் பொறுப்பதுத்தான கடமை. பொறுத்துச்சேனா? ஆமா.
என்ன இடம் என்ன வேண்டானே ஏய் ஏய் நல்லவனுக்கு வரணும்னு வரதுலடா ஆனால் கேளுங்களா சொல்லுங்கள் தம்பி. என்னை தவிர்த்து கொடுத்த பெண்ணுக்கெல்லாம் குத்துக்கள் நிகழ்ச்சியாக பேசி விட்டா. ஆமா. ஆனா தம்பி என் மீது கோபித்துக் கொண்டு ஒரு ஆண்மகனாக முன்வைத்தான் காலை மீண்டும் கோழையாக வந்திருக்கிறானே. உனக்கு சந்தேகம் தானே? என் மனசு போக வழி தெரியலன்னா நான் செய்து கொடுத்த மன்னித்து நீ என்ன தர வேணும் தெரியுமா? என்ன எனக்கு அர்ப்பணாயிரோ மன்னா சிரித்து முகத்தோடு சென்று வா அர்ச்சனா என்று சொல்லி எனக்கு அர்ப்பணை கொடுத்தா நான் மரம் பெற்று வருகிறேன். எனக்கு அர்ப்பணை கொடு. ஆமாண்ணா. எனக்கு அர்ப்பணை கொடைகள் நான் முன்வைத்த கால்பின் வைக்காமல் நான் சென்று கையிலாயும் சென்று வருகிறேன் சொல்கிறாய். நம்ம ஒன்னா பிறந்தா ஒரு முளைப்பால் உண்டோ, கூட பிறந்து கூட்டுப்பால் உண்டோ, 5 சிரம் நாகம் போலை சிரம் 5 பிண்டு 1 ஒற்றுமையாக வாழ்ந்தோம். இந்த அண்ணனை விட்டு நீ பிரிவதற்கு உனக்கு என்ன மனம் வந்தது கண்ணு? அப்படி பிரிந்து சென்று அப்படி
இந்த அண்ணனை விட்டு பிரிந்து நீ செல்கிறாய். அந்த ஐமுகை பாசி பதார்த்தம் நான் பெற்று வருகிறேன் அண்ணா. அப்படி சொல்ல, அந்த ஐமுகை பாசி பதார்த்தி வெற்று வந்து எதை சாதிக்க போகிறாய்? சிவபெருமானை கோரி தவம் செய்வது லேசான கல்வி எத்தனை ஆண்டுகளுக்கு ஆகுமோ தெரியாது. அப்பேற்பட்டு கொடூரமாக தவம் செய்து வரத்தை பெற்றுக் கொண்டு வந்து நீ என்னால செய்வர முடியும். எதை சாதிக்க போகிறாய்? என் எண்ணம் என்ன? நான் என்ன சாதிக்கிறேன்?